ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 8 to 8 சமையல். இன்றைக்கி நம்ம 8 to 8 சமையலில் நல்ல முத்தான காரா பூந்தி எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. இப்போ நான் ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கிறேன். இது 200 கிராம் அளவு. இது கூட 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கூட அரை ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு கட்டிகள் எதுவும் இல்லாமல் மாவில் நல்லா கலந்து எடுத்துக்குவோம். நல்லா இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும், மாவு இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பூந்தி கரண்டி எடுத்துக்கலாம். இது இல்லைன்னா இந்த மாதிரி அரிக்கரண்டியில் கூட நம்ம அதை தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் நல்லா சூடாக இருக்கான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக மாவு போட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு எண்ணெய் சூடாக இருக்கணும். இப்போ நம்ம இந்த பூந்தி கரண்டியில் ஒரு கரண்டி அளவு மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா முத்தாக விழுகுது. எண்ணெய் நல்லா சூடான பிறகு அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், எண்ணெயில் உள்ள பபிள்ஸ் எல்லாம் குறைஞ்சி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பாருங்கள். எண்ணெயில் உள்ள பபிள்ஸ் எல்லாம் குறைஞ்சிருந்தனாலே நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். பூந்தி ஆறின பிறகு இன்னும் கொஞ்சம் கூட கலர் கிடைக்கும். இதே மாதிரி நம்ம மீதம் இருக்கிறதையும் பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா முத்தாக சூப்பராக கிடச்சிருக்கு பூந்தி. இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு ஒரு கப் அளவு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கரண்டியில் வச்சு எண்ணெயில் பொரிச்சுக்குவோம். பத்து போல் முந்திரி எடுத்திருக்கேன், அதையும் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் 5 பல் பூண்டு தோலோடு தட்டி வச்சுருக்கேன், அதையும் நம்ம எண்ணெயில் பொரிச்சுக்கலாம். பூண்டு நல்லா பொரிச்சுக்கோங்க. எண்ணெயில் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். நம்ம பூந்தியோடு சேர்த்து அந்த பொரிச்ச பூண்டை சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட 2 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், அதையும் பொரிச்சுக்கலாம். பொட்டுக்கடலை கொஞ்சம் கலர் மாறினதோடனே எடுத்துருங்க. கடைசியாக 2 கொத்து கருவேப்பிலையும் நம்ம பொரிச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே பொரித்து வச்சாச்சு. கொஞ்சம் சூடு ஆறின பிறகு நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா முத்தாக சூப்பராக இருக்குது பூந்தி. ஆறின பிறகு கொஞ்சம் கூட கலர் மாறி இருக்குது. இப்போ இதில் காரத்துக்காக 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான காரா பூந்தி ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஏர்டைட் பாக்ஸில் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா கூட நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள். உங்களோட அனுபவத்தை எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 8 to 8 சமையலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.